இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜேம்ஸ் அண்ட் கோவின் வேலண்டைன்ஸ் டே சேல் பிப்ரவரி 13, 14, 15 மற்றும் 16. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வரும் 17ஆம் தேதி அரசுமுறை பயணமாக இந்தியா வர உள்ளார். 19ஆம் தேதி வரை 3 நாள் இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அவரது வருகையின் போது நமது ராணுவத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கும் விதமாக பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தத்தை இந்த வாரத்திற்குள் ராணுவ அமைச்சகம் இறுதி செய்யும் என்று தெரிகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மொத்த மதிப்பு 3,25,000 கோடி ரூபாய் ஆகும். ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத உச்சபட்ச மதிப்பு கொண்ட ஆயுத ஒப்பந்தம் என்ற சிறப்பை இது பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 114 ரஃபேல் போர் விமானங்களில் 100 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். இதற்கான அம்சங்களும் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற உள்ளது. இது மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்தும் மிக முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. வான்வழி துல்லிய தாக்குதலுக்கு ரஃபேல் போர் விமானங்கள் பெயர் பெற்றவை. இந்தியா தற்போது வாங்க உள்ள ரஃபேல் போர் விமானம் ஸ்டாண்டர்ட் F4 ரகத்தை சேர்ந்தது. ரஃபேல் F4 விமானங்கள் ஏவுகணைகளை சுமந்து சென்று வான்வழி தாக்குதல் நடத்துவதிலும் தரையில் உள்ள இலக்குகளை தாக்குவதிலும் திறன் படைத்ததாக இருக்கும். ஏற்கனவே பிரான்சிடமிருந்து இந்தியா 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி விமானப்படையில் சேர்த்துள்ளது. அதைத் தொடர்ந்து 63,000 கோடி ரூபாயில் கடற்படைக்காக 26 ரஃபேல் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துள்ளது. கடந்த ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது ரஃபேல் போர் விமானங்கள் முக்கிய பங்கு வகித்தன. ரஃபேல் போர் விமானத்தில் இருந்து சீறி பாய்ந்த ஸ்கால்ப் EG ஏவுகணைகள் பயங்கரவாத முகாம்களை மிக துல்லியமாக தாக்கி தரைமட்டமாக்கின என்பது குறிப்பிடத்தக்கது.